வணக்கம் மக்களே, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம மதுரைக்கு வந்திருக்கோம். எங்கன்னா மதுரைக்கு வந்தாச்சு. ஒரு வீடு பார்க்குறதுக்கு அந்த தெரியுது பாருங்கள், அந்த வீடு தான். இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு, பாருங்கள். இதான் நம்ம ரோடு, மெயின் ரோடு. இது ஆக்சுவலாக மதுரை ஊமச்சிக்குளம்னு சொல்லுவாங்க. அதாவது மதுரை ஊமச்சிக்குளத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டரில் இந்த வீடு வந்துடும். அதே அழகுரியில் ரோட்டில் கடச்சநந்தர் வழியாக வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் இந்த வீடு வந்துடும். இப்போ வீட்டுக்குள்ளே போயிடுவோம். பாருங்கள், வீடு பாருங்கள். வீடு எங்கன்னா கரெக்டாக நம்ம ஊமச்சிக்குளத்து வழியாக வந்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்ரு ஆலத்தூர் பஞ்சாயத்தில் பாண்டியன் நகர்னு சொல்லுவாங்க. ஆமாம், இது நல்ல வீடு, அருமையாக கட்டியிருக்காரு ஓனரு. 6 சென்ட். கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. பாருங்கள், நல்லா வெளியில் மரம்லாம் வச்சுருக்காங்க. நல்லா வெளியில் நல்லா பாருங்கள், அந்த கார் பார்க்கிங்கு, அந்த பக்கம் செடி நல்லா அருமையாக இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இது ஒரு கார் பார்க்கிங். நல்லா அருமையான கார் பார்க்கிங் வித் லைட்டிங்ஸ், நல்லா லைட் செட்டப்போட ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. அப்படி இந்த பக்கம் கார் பார்க்கிங்லேருந்து இப்படியே திரும்பினீங்கன்னா இந்த பக்கம் சின்னதாக ஒரு வெராண்டா மாதிரி போகுது. எங்களுக்குள்ளே இந்த செடிகள் தான் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் அதில் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் தண்ணியில் இந்த ஃபிஷ்ஷு தெரியுது பாருங்கள். ஒரு சும்மா சின்ன ஒரு செட்டப் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்படி நேராக போயிட்டிங்கன்னா வீட்டை சுற்றி நல்ல கேப் விட்ருக்காங்க. அழகான ஒரு சந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இதான் ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு. இது கார் பார்க்கிங். நம்ம இப்போ உள்ளே போகிறோம். இப்போ எப்படின்னா இருங்க, உள்ளே போயிட்டு நம்ம ரிவர்ஸ் பார்த்து. இப்போ நம்ம வந்த பாதை இது கார் பார்க்கிங்கு. நல்ல தார் ரோடு போட்டிருக்காங்க. எலிவேஷன் பாருங்கள், வெளியிலே எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சூப்பராக லைட்டிங்ஸ் போட்டு நல்ல எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கேருந்து தான் எடுத்தோம் வீடியோ. இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். பாருங்கள் மக்களே, நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு மதுரையில் ஒரு பெஸ்ட்டு வீடு. ஹவுஸ் ஓனர் அருமையாக பண்ணியிருக்காரு. நம்ம பெஸ்ட்டு ப்ராடக்ட் தான் எப்பயுமே நம்ம எடுப்போம். எப்படி எடுத்துருக்காங்க பாருங்கள். ஹால் பாருங்கள், இதான் ஹால். ஏன்னா கொஞ்சம் கேமராக்குள்ளே அடங்காது, அதனால் நான் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு போய் தான் எடுக்க முடியும். இது ஹாலுங்க. மேலே ஸ்டெப்ஸு போகுது. மேலே உங்களுக்கு 3 பெட்ரூம், கீழே ஹாலு, இங்கே ஒரு பூஜை ரூம். கொஞ்சம் சிறு வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்க்ரூ லைட்டிங்ஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. மற்றபடி எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது பூஜை ரூமு. பூஜை ரூம்லேருந்து ஹாலை பார்த்துக்கோங்க. நல்ல பெரிய ஹாலு, அருமையான ஹாலு. அப்படியே ஹால் 37க்கு 17. நல்ல பெரிய சைஸ் ஹாலுங்க. 37க்கு 17. அப்படியே நீங்கள் போனீங்கன்னா ஹாலில் இருந்து உங்களுக்கு பெட்ரூம்லேயும் பாருங்களேன், நல்லா லைட்டிங்ஸ் பண்ணி நல்லா கபோர்டு ஒர்க்கு. நீங்கள் டிவி வச்சுக்கலாம். உங்களுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க, அருமையாக பண்ணியிருக்காங்க. அப்படியே 16க்கு 16 இந்த பெட்ரூம். பாத்ரூம் பாருங்கள், ஃபுல்லுமே வாஷ் பேஷன்லேருந்து எல்லாமே ஒரு கிளாமராக சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேலே பாத்ரூம் லைட்டிங் செட்டப்ஸே பாருங்கள், ஃபுல்லாக லைட்டிங் செட்டப்ஸ் தான். சூப்பராக இருக்குது. நல்ல அருமையான பெட்ரூமுங்க. இதான் அந்த பெட்ரூமு. 16க்கு 16 பார்த்துக்கோங்க மக்களே. கொஞ்சம் பெரிய வீடியோவாக வரும், ஏன்னா வீடு பெரிய வீடு. கொஞ்சம் நல்லா பாருங்கள் மதுரை மக்கள். அதே மாதிரி இந்த பெட்ரூம்லேருந்து ஹால் வியூ. ஆப்போசிட்டில் பூஜை ரூம் பார்த்தோம்ல அது. இப்போ நம்ம நேராக போகிறோம். நேராக போய் இது என்னென்னா, இது ஒரு டைனிங் ரூம். எல்லாமே வாஷ் பேஷன் முதற்குன்னு எல்லாமே ஒரு அல்ட்ரா மாடலில் தான் வச்சுருக்காங்க. இது டைனிங் ரூமு. நல்ல பெரிய டைனிங் ரூம்லேருந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிச்சன் பாருங்கள். கிச்சன் அருமையான உங்களுக்கு கிச்சன். அது போக ஃபுல்லு கபோர்டு ஒர்க்கு. மேலே ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வாஷ் பேஷன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணால்
இது வந்து நம்ம இழுத்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து ஆயில் சிஸ்டம். இது வந்து ஆயில் வர மாதிரி பாத்திரம் கழுவுறதுக்கு. இது வந்து இந்த மாதிரி டைப்பு, எப்படி பாருங்கள், ஹாட் வாட்டர் டைப் மாதிரி ஒரு சிஸ்டமாக வச்சுருக்காங்க. அது போக வந்து இதை வந்து இப்போ இப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து சிங்கை வாஷ் பண்ணுறது, பிளேட்ஸை வாஷ் பண்ணுறதுக்கு நல்லா நல்லா மாடர்னாக நல்ல ஒரு நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு, கஷ்டப்படக்கூடாதுன்ற அளவுக்கு எல்லாமே பார்த்து செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த கிச்சன், நம்ம பார்த்த டைனிங் ரூம், அப்படியே வெளியில் வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டை சுற்றி ஒரு கேப் அது இருக்கணும். அப்படின்னா தான் வீடு நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த பக்கமும் பேக்கில் கொஞ்சம் ஸ்பேஸு, ஒரு தனி துணி துவைக்கிறதுக்கு அந்த மாதிரி. இது சைடு, இதான் நம்ம பார்த்த டைனிங் ரூமு. இப்போ நம்ம சைட்லேருந்து உள்ளே வந்துட்டோம். அங்கே பாருங்கள் மிரர், அது வந்து வேறு ஒன்றும் கிடையாது, மிரரை சுற்றி லைட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து எல்லாமே வுட் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள், டைனிங் ரூம்லேயே ஒரு நல்ல கபோர்டு, ப்ளஸ் அங்கே ஒரு ஃபேன்சியான ஒரு வுட் ஒர்க்கு. கீழேயே இவ்வளோ லேட் ஆகிடுச்சு பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு கீழேயே. இது வந்து கிச்சனு, இது வந்து ஹாலு, வெளியில் அந்த கார் பார்க்கிங்கு, பெட்ரூம். இப்போ இது எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மேலே போகிறோம். சரிங்களா? ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் முதற்கொண்டு லைட்டிங்ஸ் தான். அப்புறம் இதை நீங்கள் பார்க்கணும், இப்படி ஏறி வர இடத்துல இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு வுட் ஒர்க்கு. இப்போ 2 பேர் 3 பேர்னால் நல்லா எடுத்துடலாம். நான் சிங்கிளாக வந்துட்டேன் இங்கே, அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுக்கிற மாதிரி. எல்லாமே பெருசாக இருக்குது, ஹைட்டாக இருக்குது, பெரிய ஹாலாக இருக்குது, கவர் ஆக மாட்டேங்குது உள்ள. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. மேலே வந்துட்டோம். மேலே வந்தோடனே இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹால் மாதிரி. இது எப்படின்னா, இங்கே போட்டிருக்க டைல்ஸ் வந்து ஒரு டைப் ஆஃப் டைல்ஸ். சரிங்களா? கீழே போட்டிருக்கிறது, அதுக்குள்ளே போட்டிருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் வந்து வுட்டன் டைப்பில் இருக்கும். அது வந்து லெஸ் யூஸ், நம்ம ப்ரைவேசியாக யூஸ் பண்ணுறது, பெட்ரூம் மட்டும். இது பப்ளிக்காக யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து ஹால் மாதிரி. இப்படி ஹால்லேருந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதே மாதிரி தான். இங்கே ஒரு பெட்ரூம், ஃபுல்லாக லைட்டிங்ஸ், பெட்ரூம் அருமையாக இருக்குது. அந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம், அதே மாதிரி நல்லா ஃபேன்சியான ஒரு இது வாஷ் பேஷன் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. பாருங்கள், ஷவர் சிஸ்டம்லாம் பாருங்கள், ஹாட் வாட்டர், ஹீட் வாட்டர் எல்லாமே அருமையாக பண்ணியிருக்காங்க. இதான் அந்த மாடியில் இருக்கிற ஹால் செட்டப். அங்கே டிவி, கப்போர்டு எல்லாமே வச்சுக்கலாம். ஃபுல்லாக லைட்டிங் செட்டப்ஸு. திரும்ப நம்ம வெளியில் வந்துட்டோம், அந்த ஹாலுக்கு வந்துட்டோம். நம்ம ஏறி வந்து ஸ்டெப்ஸுங்க. சரிங்களா? இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்படி வெளியில் போனீங்கன்னா, இந்த ஹால்லேருந்து வெளியில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல பால்கனி, பெரிய பால்கனி. அங்கே பாருங்கள், அப்படியே அங்கே யானை மலை தெரியுது, நல்ல தார் ரோடு, சரியான வியூ பாயிண்ட்டு, நல்ல பெரிய பால்கனிங்க. இங்கே சேர்ஸ் போட்டுக்கலாம், ஊஞ்சல் போட்டுக்கலாம், டீ காஃபி சாப்பிட்லாம், வாக்கிங் போகலாம். எல்லாம் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. இப்போ சூப்பராக இருக்குது, நல்ல அருமையான ஏரியா. இப்போ நம்ம திரும்ப ஹால்குள்ளே வரோம். ஹால்குள்ளேருந்து நேராக போனீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமு அதே மாதிரி தான், இங்கேயும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் என்ன ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்னென்னா, கொஞ்சம் எக்கோ கேட்கும். பாத்ரூம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இது டப் பாத் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபேன்சியான ஒரு வாஷ் பேஷின், எல்லாமே டச்சிங் செட்டப்பு. நீங்கள் படுத்துக்கிட்டே நீங்கள் குளிக்கலாம், சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைல்ஸ்லாம் பாருங்கள், பாத்ரூமில் செம்ம குவாலிட்டியாக இருக்குது. அப்படி இந்த பெட்ரூம்லேருந்து வெளியில் வரோம் பாருங்கள். இது ஹால், அது ஒரு பெட்ரூம், இது வெளியில் பால்கனி பார்த்தோம்ல அது. இப்போ இன்னொரு இதுக்குள்ளே போகிறோம். இது வந்து நீங்கள் ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், இதையுமே பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 பெட்ரூம். சரிங்களா? அப்படி இந்த பெட்ரூம்லேருந்து நம்ம மேலே இப்படி ஸ்டெப்ஸு போச்சுன்னா நம்ம படிக்கட்டு. எந்த படிக்கட்டுனா மாடிக்கு போகிற படிக்கட்டு. ஈவினிங் தான் வந்திருக்கோம், ஈவினிங் தான் ஷூட் பண்ணுறேன். பாருங்கள் மாடி பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்லா காற்றடிக்குதுங்க.
மதுரை மக்களுக்கு இது ஒரு பிரசாதம். ஏன்னா அவ்வளோ ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஈவினிங் வந்து நிற்கிறேன், அப்படி காற்றடிக்குது அங்கே பாருங்கள். சுற்றி பாருங்கள், சூப்பரான வியூ. அப்படியே ஃபுல்லாக யானை மலை அந்த பக்கம். ஃபுல் வீடியோ பாருங்கள் சரிங்களா. இங்கே ஒரு பால்கனி செட்டப் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் ஊஞ்சல் போட்டுக்கலாம், கட்டில் போட்டு கூட படுத்துக்கலாம், சோஃபா போட்டுக்கலாம், சேர் போட்டுக்கலாம். ஒரு அருமையான இடம். நல்லா வாக்கிங் போகலாம். இன்னும் 3 to 5 இயர்ஸ் இந்த உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காது. சேஃப்டியான ஏரியா, ரோடு ஃபெசிலிட்டி சூப்பர், எல்லாமே அருமையாக இருக்குது. கீழே ஹீட்டர் வச்சுருக்காங்க, தொட்டி இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு கீழே போகிறதுக்கே பிடிக்கல. கீழே போய் சொல்லுவோன்னு பார்த்தேன் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ். சரி மேலேயே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்ல. இது வந்து ஒரு 6 சென்ட்டுங்க. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து 6 சென்ட்டு. கிட்டத்தட்ட வந்து பில்டிங் வந்து 3000 சில்லற ஸ்கொயர் ஃபீட்டு. மொத்த டோட்டல் பில்டிங் 5000 ஸ்கொயர் ஃபீட்டு சரிங்களா. இதோட ப்ரைஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 1.8 நெகோஷியபிள். அதாவது 1,80,00,000 நெகோஷியபிள். 1,80,00,000 நெகோஷியபிள் பண்ணி தரேன்றாங்க. டைரக்ட் ஓனர், நீங்கள் ஓனர்கிட்ட பேசிக்கலாம். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க வீடு. ஆமாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு முறை இப்போ கீழே போகிறோம், பார்த்துருங்க. மக்களே இப்போ வெளியில் வந்துவிட்டோம். மேலே வந்து ஒரு பெட்ரூமு, இது ஹாலு, இன்னொரு பெட்ரூமு, இங்கே ஒரு பெட்ரூமு. அப்படியே போனீங்கன்னா மாடிக்கு போயிடலாம். இது அந்த மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பால்கனி சரிங்களா. கீழே போகிறப்பே பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள் செட்டப்பு. நான் சொன்ன செட்டப்பு, அந்த வால் செட்டப்பு. கீழே போகிறப்ப அந்த படிக்கட்டு, இதுவே ஒரு நல்ல ஒரு மைண்டு உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்படி இறங்கி போகிறப்ப. கீழே வந்துட்டோம். இது கிரவுண்ட் ஃப்ளோர். பார்த்த ஹாலு, வெளியில் கார் பார்க்கிங்கு, அந்த சைடு ஒரு பெட்ரூமு, அப்படி இந்த பக்கம் ஒரு பூஜை ரூமு, இப்படி திரும்பிங்கன்னா ஒரு டைனிங் ரூமு, இங்கிட்டு திரும்பிங்கன்னா கிச்சன். ஓகே மக்களே, இப்போ டோட்டலாக வந்து கீழே வந்து ஒரு ஹாலு, உங்களுக்கு ஒரு பெட்ரூமு, ஒரு பூஜை ரூமு, டைனிங் ரூமு, கிச்சனு, மேலே 3 பெட்ரூமு, ஹாலு ப்ளஸ் பாத்திங் டப்பு, மேலே மொட்டை மாடியில் பால்கனி, ஃபஸ்ட் ஃப்ளோரில் பால்கனி, கீழேயும் பால்கனி. அருமையாக பண்ணியிருக்காங்க. ஹால்லலாம் ஃபுல்லாக லைட்டிங் செட்டப்ஸ் தான், சூப்பராக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணுங்கள் மக்களே. ரொம்ப மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஊமச்சிக்குளத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். இது மதுரை. பாருங்கள், 6 சென்ட்டு, மொத்தம் 5000 ஸ்கொயர் ஃபீட்டு, 5000 ஸ்கொயர் ஃபீட்டு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஆமாம், ஓகே மக்களே, தேங்க்யூ. இப்போ வெளியிலையும் பார்த்துருங்க. ஓகே மக்களே, பை, ஹாவ் அ நைஸ் டே. சீக்கிரமாக நிறையா பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க. சீக்கிரம் வாங்க. நம்ம யூடியூப் மூலியமாக வரவங்களுக்கு அவங்க நல்லா நெகோஷியபிள் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. அதனால் என் டிஸ்கிரிப்ஷனுக்கு என் நம்பரில் கூப்பிடுங்க. தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ நைஸ் டே. டேக் கேர். பை. பார்த்துக்கோங்க மக்களே, இது வந்து ஸ்பெஷலாக என்னென்னா, இது வந்து ஆற்று மணலில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆற்று மணல், அவ்வளோ ஸ்ட்ராங் கட்டியிருக்காங்க. செலவழித்து ஆற்று மணல் இறக்கி கட்டியிருக்காங்க. இந்த பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு ஆற்று மணல். அவ்வளோ ஓனர் வந்து ஸ்பெஷாலிட்டியாக கட்டியிருக்காரு. வீடியோ முடித்து கிளம்பிட்டோம். சரி, இது ஆற்று மணலை காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி தான். பார்த்துக்கோங்க, என்னால் வீடு ஒர்த்தான வீடு, வேறு ஒன்றும் கிடையாது. ஆமாம், ஆற்று மணலில் அருமையாக கட்டியிருக்காங்க. பாருங்கள் மக்களே, திரும்ப ஒரு முறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி, அருமையான ஓனர், நல்ல நெகோஷியபிள் பண்ணி தரேன்னு இருக்காங்க. பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள், நல்லபடியாக முடிப்போம். தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ வெரி மச். ஆற்று மணலில் கட்டின வீடு மறந்துடாதீங்க. ஹாவ் அ நைஸ் டே. பை.